யார் இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா? தமிழக வருவாய் பெருக்க குழுவும் பின்னணியும். தமிழகத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க மூத்த பொருளாதார நிபுணரும் திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவருமான மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட வருவாய் பெருக்க குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மாண்டேக் சிங் அலுவாலியாவுடன் தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் பொருளாதார துறை தலைவர் KP கிருஷ்ணன், IMF நிதி விவகாரத்தின் பொருளாதார வல்லுநர் அரவிந்த் மோடி, மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரிய முன்னாள் தலைவர் நஜீப் ஷா, தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் செயலர் MA சித்திக், MIDS இயக்குனர் M சுரேஷ் பாபு IAS ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை ஏற்கனவே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு வெளியிட்டது. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப வருவாயை சீரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வள ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதால் இந்த குழுவை நியமித்திருக்கிறது. மாண்டேக் சிங் அலுவாலியா கடந்த 1943ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி பிரிக்கப்படாத இந்தியாவாக இருந்தபோது பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் பிறந்தவர். செகந்திராபாத்தில் உள்ள புனித பார்ட்டிக் பள்ளியிலும் டெல்லியில் உள்ள டெல்லி பப்ளிக் பள்ளியிலும் படித்தார். டெல்லியில் உள்ள புனித ஸ்டீபன் கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் பயின்றவர். அதன் பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தத்துவம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய பிரிவுகளில் முதுகலை பட்டமும் புனித அந்தோணி கல்லூரியில் MPhil பட்டமும் பெற்றார். 1968ஆம் ஆண்டு தனது 28வது வயதில் அலுவாலியா உலக வங்கி பணியில் சேர்ந்தார். வருவாய் பகிர்வு துறையில் பொறுப்பாளராக பதவியேற்ற மிக இளம் அதிகாரி என்ற பெயரையும் அலுவாலியா பெற்றார். 11 ஆண்டுகள் உலக வங்கியில் பணியாற்றிய அவர் 1979ஆம் ஆண்டு இந்திய அரசின் நிதித்துறையின் பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அதன் பின் பிரதமரின் சிறப்பு செயலர், வர்த்தகத்துறை செயலர், பொருளாதார விவகாரத்துறை செயலர், நிதித்துறை செயலர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். 1998ஆம் ஆண்டு திட்டக்குழுவின் உறுப்பினராக அலுவாலியா நியமிக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டு முதல் 2004 வரை IMF அமைப்பில் பணியாற்றினார். 2004 ஜூனில் IMF பதவியிலிருந்து விலகிய அவர் அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் 11வது மற்றும் 12வது திட்டக்குழுவின் பணிகளை தயாரித்து அதனை செயல்பாட்டிலும் கொண்டு வந்தார். 2014ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதும் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். 2011ஆம் ஆண்டில் இவரின் பொது சேவையை பாராட்டி பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்திய பொருளாதாரம், பொருளாதார வளர்ச்சி, சீர்திருத்தங்கள், கல்வி, கிராமப்புற பொருளாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான கட்டுரைகளை புகழ்பெற்ற நாளேடுகளிலும் இதழ்களிலும் எழுதியுள்ளார். 1990களில் இந்தியா தாராளமயமாக்கல் கொள்கையை பின்பற்ற தொடங்குவதற்கு அடித்தளமிட்ட முன்னோடி பொருளாதார ஆலோசகர் மாண்டேக் சிங் அலுவாலியா தான். முன்னாள் பிரதமர் VP சிங் சிறப்பு செயலாளராக இருந்த காலத்தில் தொழில்துறை, வர்த்தகம் மற்றும் நிதி கொள்கைகள் மறுசீரமைப்பு ஆவணம் என்ற பெயரில் ரகசிய ஆவணத்தை அலுவாலியா தயாரித்தார். இந்திய தாராளமயமாக்கல் கொள்கையை ஏற்கவும் சீர்திருத்தங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் ஆகவும் மைய புள்ளியாகவும் இந்த ஆவணம் விளங்கியது. ஆனால் 34 பக்கங்கள் கொண்ட அலுவாலியா தயாரித்த இந்த ஆவணம் ஊடகங்களுக்கு கசிந்து பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியதால் ஓரங்கட்டப்பட்டது நினைவு கூறத்தக்கது. இனி மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான 6 பேர் கொண்ட தமிழகத்தின் வருவாய் பெருக்க குழுவின் பணிகளை பார்ப்போம். வரி மற்றும் வரி சாராத பிரிவில் வளர்ச்சியை கொண்டு வருதல், மாநில வருவாயை நிலையான முறையில் அதிகரிக்கவும், நிதி ரீதியான சுயசார்பை மேம்படுத்தவும் வழிமுறைகளை பரிந்துரைத்தல், வருவாய் கசிவை தடுத்தல், வரி ஏய்ப்பை தடுத்தல், நிர்வாக குறைபாடுகளை சரி செய்தல் மற்றும் வரித்துறையில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கான வழிகளை கண்டறிதல், மதுபான கொள்கை மற்றும் வரி விதிப்பு கொள்கைகளில் தேவைப்படும் மாற்றங்கள், வரி விகிதங்கள், கட்டணங்களில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் மற்றும் வரி விலக்குகள் ஆகியவற்றை மறு ஆய்வு செய்தல், புதிய வருவாய் இனங்களை கண்டறிதல், அரசின் தேவையற்ற சொத்துக்களை விற்று பணமாக்குதல், நிலங்களை பயன்படுத்துதல் மற்றும் பொதுத்துறை
ஈவுத்தொகை போன்ற குறைந்த பயன்பாட்டில் அல்லது முழுமையாக பயன்படுத்தப்படாத நிதி ஆதாரங்களை கண்டறிதல். மாநிலத்தின் நிதி ஆவணங்களை ஆய்வு செய்து 3 மாதங்களுக்குள் தனது அதிகாரப்பூர்வ பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு உயர்மட்ட குழு அளிக்கும். மாநிலத்தின் எந்த ஒரு அரசு துறை, பொதுத்துறை நிறுவனம், வாரியம் அல்லது வருவாய் வசூலிக்கும் அமைப்பிடமிருந்து ஆவணங்கள், விவர அறிக்கைகள், விவரங்கள் அல்லது அறிக்கைகளை கோருவதற்கு இந்த குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி தகவல்களை வழங்கவும் உத்தரவிடலாம். துறை தலைவர்கள், களப்பணி அதிகாரிகள், துறைசார் நிபுணர்கள் அல்லது பிற வல்லுநர்களை தற்காலிக சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த குழு இணைத்துக் கொள்ள முடியும்.